இந்த பஞ்சாங்கம் சூரிய உதயம் காலை 6 மணி, சூரிய அஸ்தமனம் மாலை 6 மணி எனக் கொண்டு கணக்கிடப்பட்டுள்ளது. மிருத்தி பஞ்சகத்தில் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. சோர பஞ்சகத்தில் யாத்திரைக்கு கிளம்பக்கூடாது. அக்னி பஞ்சகத்தில் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது. ராஜ பஞ்சகத்தில் அதிகாரிகளை முக்கிய காரியங்களுக்காக சந்திக்கக்கூடாது. தவிர்க்க முடியாத காரணங்களால் மேற்கூறிய பஞ்சகத்தில் செய்யக்கூடாதவைகளை செய்ய நேர்ந்தால் அதற்கான பரிகாரங்கள்: மிருத்து பஞ்சகத்திற்கு இரத்தின தானம் செய்யலாம். அக்னி பஞ்சகத்திற்கு சந்தன குழம்பு தானம் செய்யலாம். ராஜ பஞ்சகத்திற்கு எலுமிச்சம்பழம் தானம் செய்யலாம். சோர பஞ்சகத்திற்கு தீப தானம் செய்யலாம். ரோக பஞ்சகத்திற்கு தானிய தானம் செய்யலாம். விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 5ஆம் தேதி 21 நவம்பர் 2025 காலை 7 மணி 47 நிமிடம் வரை நிஸ்பஞ்சகம். காலை 9 மணி 59 நிமிடம் வரை சோர பஞ்சகம். நண்பகல் 12 மணி 5 நிமிடம் வரை நிஸ்பஞ்சகம். பிற்பகல் 1 மணி 59 நிமிடம் வரை ரோக பஞ்சகம். பிற்பகல் 2 மணி 12 நிமிடம் வரை நிஷ்பஞ்சகம். பிற்பகல் 2 மணி 22 நிமிடம் வரை மிருத்தி பஞ்சகம். பிற்பகல் 3 மணி 43 நிமிடம் வரை அக்னி பஞ்சகம். மாலை 5 மணி 28 நிமிடம் வரை நிஸ்பஞ்சகம். இரவு 7 மணி 21 நிமிடம் வரை மிருத்தி பஞ்சகம். இரவு 9 மணி 28 நிமிடம் வரை அக்னி பஞ்சகம். இரவு 11 மணி 40 நிமிடம் வரை நிஷ்பஞ்சகம். நள்ளிரவு 1 மணி 45 நிமிடம் வரை ராஜ பஞ்சகம். 22 நவம்பர் 2025 அதிகாலை 3 மணி 43 நிமிடம் வரை நிஸ்பஞ்சகம். 22 நவம்பர் 2025 அதிகாலை 5 மணி 41 நிமிடம் வரை சோர பஞ்சகம்.